மேலே பூ நான் போட்டதே மாதிரி ரோஜா பூ பூத்த மாதிரி இருக்கு அழகா ஊறி போகுது பத்தியர்ல நல்லா வந்திருக்குல சூப்பரா இருக்குல இது அப்படியே லைட்டா ஒரு கலர் லைட்டா வாசனைக்கு கலரி விட்டா ஒரே இடத்துல போட்டா பாரு சரி ஓகே போடு கத்திரிக்காய் ரைட்டாவா கத்திரிக்காய் ரைட்டா பாறேன் ஆனியன் பச்சடி வச்சிருக்க அது இல்லாம பிரியாணி முட்டை அவிச்ச முட்டை ஆனியன் பச்சடி வெயிட் பண்ணு நம்மளோட ஐட்டம் மீன் ஆமா உனக்கு பிடிச்ச மீன் என்ன நரி எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்க என்னதான் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பிரெட் பிரிஞ்சியா ஆமா பிரெட் பிரியாணியா ஏன்னா நான்வெஜ் செஞ்சு கொடுப்பேன் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமான்னு பார்த்தா பிரெட் செஞ்சு தரேன் எனக்கு அது சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பாரு அதுவும் நல்லா இருக்கும் வேற பிரெட் பிரிஞ்சி அப்புறம் அது நான் பக்கத்துல அது வந்து கத்திரிக்காய் ரைத்தா அது ரெடி பண்ணிட்டேன் இப்போ நான் தான் லேட்டா ஆமா எல்லாம் போட்டாச்சு இதெல்லாம் அதிகம் போட்டா சாப்பிடவே முடியாது அதுதான் நான் லைட்டா போட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் லைட்டா ஆயில் ஊத்துறேன் ஏன் ஆயில் ரொம்ப சேர்த்துக்கற கரெக்ட்டா இருக்கும் அதிகம் ஆயில் சேர்த்துக்கற சீரி வச்சிருக்க பச்சை மிளகாய் ஆனியனுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா கொஞ்சம் அடி பிடிக்காம இருக்கும் அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் போடல சரி ஓகே இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கேன் அது போட்டுலாம் வெங்காயம் வதக்கிச்சு தக்காளி போட்டுடலாமா தக்காளியா ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதை தான் நம்ம நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் போல இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுக்கணும் முன்னாடியே இது எப்போ போடணும் கடைசியாவா லாஸ்ட்டாக நம்ம இறக்கிட்டும் போட்டுக்கலாம் இல்லை இறக்கி இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம் சாதம் வெந்து வரல அந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் பிரிஞ்சி எதுவுமே போடலாம் அதுக்கு பேர் தக்காளி சாதம் அதுதான் சொல்கிறேன் உருளைக்கிழங்கு கேரட்டு நான் எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டேன் வதங்கிடும் டைம் இல்லைன்ட்டு போட்டியோ தயிர் கப்லேயே வாங்கி வச்சிருக்கீங்களா ஆமாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பால் கேஸ் ஊற்றி போதுமா தயிர் ரொம்ப ஊற்றினா புளிக்குமா அதனால ஒரு லைட்டாக ஏன்னா தக்காளி கொஞ்சம் அதிகம் போட்டுருவோம்ல சரி அப்போ ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிரியாணி சோறு புளி சோறாக மாறிடும் இப்போ வந்து என்னென்ன மசாலா போடுறீங்க கொஞ்சம் கரம் மசாலா தான் வாசனைக்கு ஓகேவா லைட்டாக நெக்ஸ்ட்டு வந்து போட்ட மாதிரியே தெரியலையே அதான் லைட்டாக தான் போடணும் ஏன்னா ஏற்கனவே நம்ம பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டுருவோம்ல அதெல்லாம் லைட்டாக போடும் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சம் நெக்ஸ்ட் வந்து கலர் வரணும் இல்லையா பிரியாணி கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் அது கொஞ்சம் இது வந்து காரம் இருக்காது கலருக்காக தான் ரொம்ப கொட்டற அதிகமா அது காரம் இருக்காது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் அதான் சில்லி பவுடர் சில்லி பவுடர் இது எடுத்துக்கலாம் இப்போ டேஸ்ட் போடும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோம் எல்லா மசாலாவையும் கொட்டி தெரியுதா கேசரி பவுடர் இல்லாத இது நல்லா கலராக ஒரு காஷ்மீரி பவுடர் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுட்டு புதினா மல்லியை சேர்த்துக்கலாம் இவ்வளோ வச்சிருக்க பிரியாணிக்கு தான் நல்லா இருக்கும் லாஸ்ட்டாக இறக்கும் போது கொஞ்சம் போடணும் சரியா நம்ம இறக்கி போட்டுக்கலாம் எல்லாம் வதங்கிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகேவா நான் வந்து இந்த கிளாஸில் 3.5 கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன் 3.5 கிளாஸ்னால் டபுளாக ஊற்றணும் 7 கிளாஸ் தண்ணி 7 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஊற்றுறேன் ஒன்று
கறி அதனால அவ்வளோதான் ஊற்றி வச்சு இப்போ இது என்ன பண்ணால் இந்த தண்ணி கொதிக்கிட்டோம். ஆமாம், கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். இதில் வந்து உப்பு காரம்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. எப்பவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு அதிகமாக போட்டால் அரிசி போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், கழுவி வச்சுக்கிற அரிசி போட்டுடலாம். ஓகேவா? அரிசி தண்ணி இல்லாத வடிகட்டி வச்சுக்கணும். நான் கழுவி வச்சுருக்கேன். அரிசி போட்டாச்சு. பிரெட் எப்போ போடுவீங்க? போடணும். இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும்ல, அப்போ போட்டுக்கலாம். இது அப்படியே ஜென்டலாக கொஞ்சோண்டு லைட்டாக புரிஞ்சு விடணுமா? ஒரு அரை லெமன். அவ்வளோதான். இல்லை, லைட்டாக எண்ணெய் கட்டி பொரிச்சாலே போதும். ப்ரெட்டு தானே. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த ப்ரெட்டெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். மொத்தமாக கொட்டக்கூடாதா? மொத்தமும் நான் வந்து இந்த டைம்லேயே போடுறேன். இல்லை பிரியாணி இறக்கிட்டு கூட நம்ம போட்டு கிளறிக்கலாம். ப்ரெட்டு அப்பயும் நல்லாயிருக்கும். அப்பயும் நல்லாயிருக்கும். என்ன அதுக்கு கொஞ்சம் நான் வைக்கிறேன், அதில் கூட போட்டு கிளறிக்கலாம். பல வித்தைகளை கையில் வச்சுருக்கப்பா. அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 2 விசில் வரணும். கொஞ்சம் சூடான ப்ரெட்டு பிரிஞ்சு ரெடி. விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். மாதிரி தம் போயிடுச்சா? ஓப்பன் பண்ணு. பிரெட்டு எல்லாம் மேலே பூ, அது நான் போட்டதே மேலே ரோஜா பூ பூத்த மாதிரி அழகா ஊறி போயிருக்கு பத்தியா. அதுல நல்லா வந்திருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல. இது அப்படியே லைட்டா ஒரு கிளறு, அதிகம் போடாத. இல்ல லைட்டா தான், சும்மா லைட்டா வாசனைக்கு கிளறி விட்டா ஒரே இடத்துல போட்ட பாரு. சரி ஓகே போடு. எல்லா இடத்துலயும் போடுறேன்ட்டு ஒரே இடத்துல குத்தா போட்டா கிளறு தானே போறப்ப. அது கூட சுவையான ஜிஆர்பி நெய். என்ன பிரியாணி ரெடியா? என்ன பிரியாணின்னு உனக்கே தெரியாதா? பிரெட் பிரியாணி. ஐயோ கரண்டி மாட்டிச்சே. வந்துச்சு கொஞ்சமா, அவ்வளோதான். வாசனைக்கு நெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் தழையை போட்டு அப்படியே சும்மா லைட்டாக கிளறணும். ஏற்கனவே என்ன சொன்னேன், சாப்பாடு எல்லாம் பல அப்புறம் இல்லைன்னா அதான் உடஞ்சிருவாரு. கொஞ்சம் ஊறி இருக்கு, கொஞ்சம் ஊறாமல் இப்போ போட்டுது. அதான் பிரிஞ்சு ரெடி ஆச்சு. அப்புறம் நான் இன்னும் வேற ஏதாவது இருக்கு பக்கத்தில், ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கத்திரிக்காய் ரைட்டெல்லாம் சொன்னேன். ஓகேவா? இப்போ பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இருக்கு. என்ன ஸ்பெஷல்? கத்திரிக்காய் ரைட்டாவா? கத்திரிக்காய் ரைட்டா. பாரு, ஆனியன் பச்சடி வச்சிருக்கேன். அது இல்லாம பிரியாணி. முட்டை அவிச்ச முட்டை, ஆனியன் பச்சடி. வெயிட் பண்ணு. நம்மளோட ஐட்டம் மீன். ஆமா, உனக்கு பிடிச்ச மீன். வாவ். இன்னும் மீன் கல்லுல இருக்கா? ஆமா இன்னும் இருக்கு, போட்டுட்டே இருக்கும். சரி ஓகே.